இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/7/2024 டியர் பார்க்க போகிறோம். டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி. சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக வந்து நமக்கு 8 மணி ஷோவில் 6 மணி ஷோவில் கண்டிப்பாக நமக்கு 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 4 9 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு அருமையாக கிடச்சிது. யாராவது வீடியோ பார்க்கணும் தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம எப்படி கொடுத்தாலும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப 2 நம்பருமே கொஞ்சம் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 6 மணி ஷோ வந்துச்சு. அதே சேம் நம்பர் தான் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் ஏ போல்லே வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 8 மணி ஷோவில் 8ஆம் நம்பர் ஏ போலில் வந்துருந்துச்சு. அருமையான மெத்தடு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8 5ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதான் நம்ம என்ன நம்ம சொல்லி கொடுத்தோம். நம்ம வந்து 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 9 அதே மாதிரி 4 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதாவது 948 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6 மணிக்கு ரிசல்ட்லேயும். அதே மாதிரி 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 9 8 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு நம்பர் தள்ளி 5ஆம் நம்பர் 4 நம்பர் ஆடிட்டாங்க, தள்ளி 4 நம்பரை தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் இதுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 68 593 சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 42 940 ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 558 51 சரிங்களா. நம்ம என்ன நினச்சோன்னா இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்தோம் 8 மணி ஷோக்கு கொடுத்தோன்னா 8 9 5 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி 2 நம்பர் இருந்துச்சு. இதில் நம்ம என்ன கொடுத்தோன்னா இதில் வந்து நம்ம என்ன 8 9 4 கொடுத்தது ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பரில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 5ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே சேம் நம்பர் நமக்கு வந்து 85 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 94 அப்படிங்கிற நம்பரும் 2 நம்பருமே நமக்கு 2 ட்ராவிலையும் அருமையாக கிடச்சிது. அதுதான் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 2 நம்பருமே அதுலேயும் குறிப்பாக 8 மணி ஷோவில் நமக்கு 8ஆம் நம்பர் ஏ போர்டிலே செமையாக வரும்னு கொடுத்தோம். அதே தான் வந்துச்சு, மாறி வரல சரிங்களா. அருமையாக வந்து விழுந்துருச்சு. அதே சேம் நம்பர் தான் கொடுத்தோம். அதாவது 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைம் நமக்கு 9ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3 டைம் கொடுத்தாங்க இல்லையா. எப்போ கொடுத்தாங்கன்னா நேற்று 1 மணி ரிசல்ட்டையும் கொடுத்தாங்க, அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டையும் கொடுத்தாங்க, முந்தா நாள் 8 மணி ரிசல்ட்டையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி 3 டைம் நமக்கு 9ஆம் நம்பர் ஒரே மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நல்ல மேட்சாக இருந்துச்சு. அதே சேம் நம்பர் தான் இந்த ட்ராவிலையும் நமக்கு மேட்ச் ஆகுன்னு தான் நம்ம நேற்று சொல்லும்போது காலையில் சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் இப்போ நமக்கு இப்போ ஆட போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 593 294 851 சரிங்களா. அந்த நம்பர் சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப 84 அப்படிங்கிற இல்லை 84 85ங்கிற நம்பர் திரும்ப நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை 51 திரும்ப வந்து கிடைக்கிறோம். இல்லை 56 திரும்ப வந்து கிடச்சிரும். 51 56 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி தான் கிடைக்க போகுது சரிங்களா. இப்போ நமக்கு என்ன நம்பர் வருங்க நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே சூப்பராக வின்னிங் வரும். அதுமாரி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி ஷோவுக்கு பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு நமக்கு 7ஆம் நம்பர் வரணும். ஏங்க 7ஆம் நம்பர் வரணும் 8க்கு 7 வருமா அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில். ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு 12ஆம் தேதி இல்லையா, 12/7/2024 நாளைக்கு ஒரு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 7ஆம் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னு சொல்லிங்கன்னா 7ஆம் நம்பர் வர 8க்கு 7ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 7க்கு 8 7க்கு 2 சாரி 8க்கு 2 சரிங்களா. 8க்கு 7 8க்கு 2 இது 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 2ஆம் நம்பருக்கு தான் திரும்ப 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி 8ஆம் நம்பர் திரும்ப 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 8ஆம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி அதே சேம் நம்பர் என்ன பண்ணுவாங்க 8க்கு 7ன்னு கொடுத்துருவாங்க. அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதைத்தான் நான் சொன்னேன், ஒரு நம்பர் தள்ளி ஆடுவாங்க ஆனால் 5ஆம் நம்பர் வரும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் அதே சேம் நம்பரில் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது 7 அல்லது 2. இந்த எதுக்காக சொல்கிறேன்னா உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 2 நம்பர் காமிக்குது. ஒன்று வந்தால் 7ஆம் நம்பர் வரும், என்னுடைய பவர் 2ஆம் நம்பர் வரணும். அதுதான் அந்த கணக்கில் தான் நம்ம மேட்ச் ஆகுது. அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எங்கே வருது அப்படின்னா பி போர்டில் எனக்கு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. எதனால் அங்கே 8ஆம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னா அதான் சொல்லலாம். திரும்ப நமக்கு என்ன சொல்லலாம் அந்த 51ன்னு எனக்கு 51 மேலே டவுட் இல்லை, 56 அப்படிங்கிற நம்பர் டவுட்டாகவும் அதே மாதிரி 85 அப்படிங்கிற நம்பர் டவுட்டாகவும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். பார்க்கலாம். அந்த மாதிரி அது போக சி போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஏன்னா சி போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த நம்பர் நாளைக்கு ஆடியே தீருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். நேற்று என்ன சொன்னாலும் நேற்று 5ஆம் நம்பர் 2 நம்பர் கொடுத்தாங்க, 6ஆம் நம்பர். இப்போ இன்றைக்கி 9ஆம் நம்பர் 2 நம்பர் கொடுத்தாங்க. அது மாதிரி
இப்போ நமக்கு அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இங்கே 851 இருக்கா, இதை நமக்கு தொடர்ச்சியாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நமக்கு இப்படி 3 ட்ராவுக்கு வைப்பாங்கள்ல, இல்லை லாஸ்ட்டுக்கு 3 ட்ராவுக்கு வைக்கிறதுனால 2 ட்ராவுக்காவது நமக்கு தொடர்ந்து வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம திரும்ப 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம். வருதான்னு பாருங்கள், கண்டினியூட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. ஏன்னா 8ஆம் நம்பர் இல்லை 1ஆம் நம்பர் தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி போட்டு 5ஆம் நம்பர் அங்கேயே வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப நமக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி 9ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, 9ஆம் நம்பரை அதே இடத்துல வச்சு நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே சேம் நம்பர் நம்ம மறுபடியும் நமக்கு அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன 8க்கு 5 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். திரும்ப வந்து 5ஆம் நம்பர் அதே இடத்துல உட்காரு, 8ஆம் நம்பருக்கு கீழே 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. அதாவது 8ஆம் நம்பர் வரல அப்படின்னா திரும்ப அதே நம்பர் 9க்கு 5க்கு 5 திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி 9க்கு 9 கொடுத்தாங்களோ அதே சேம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி 78 25 அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு நம்ம சொல்லிடுறேன் கேட்டால். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 4ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு 1க்கு 4 4க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. நாளைக்கு பார்க்கலாம் 4 நம்பருக்கான பேஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு இதிலே வந்து நமக்கு 4 நம்பருக்கான பேஸ் இருந்துச்சு இல்லையா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஎல்லே நமக்கு 4 நம்பருக்கான பேஸ் இருக்குது. அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா 1 மணிக்கு நம்ம என்ன நம்பர் அடிக்கிறாங்களோ அது சேம் நம்பர் தான் உங்களுக்கு கேஎல்லே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து 1 மணி ரிசல்ட்டை பேஸாக வச்சு தான் வரக்கு முன்னாடியே கூட அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆனால் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 1க்கு 4ங்கிறது கொஞ்சம் செட் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே 4க்கு 1 1க்கு 4 தானே கொடுத்துருக்காங்க. அதை சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 1 அதே மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 4க்கு 1ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதுன்னா பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 784ன்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அதே நம்பர் உங்களுக்கு 200 அதாவது மேலே கொடுத்துருக்கிறது வந்து 2 நம்பர் பெருசு, 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பெருசு. அதே மாதிரி அதே பி போர்டு ஏ போர்டு சி போர்டு பி போர்டில் அதே நம்பர் 7 பவர் 2 2ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர். அதே மாதிரி பி போர்டு 8ஆம் நம்பருக்கு கீழே வந்து சின்ன நம்பர் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இன்னும் ஒரு 2 அப்படி தான் அவர் எப்போயுமே 2 பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், ஏன்னா 2 சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர் அந்த மாதிரி மாற்றி ஆடுவாங்க. அதுதான் எப்போயுமே ஆட்டம் அப்படி தான் ஆடும். அப்படி தான் சூடு பிடிக்கும் ஆட்டம். சரிங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 1க்கு 6ன்னு வருதா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு 6ஆம் நம்பர் வரணும்னு தான் எனக்கு காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 4ஆக இருக்கணும். அதாவது உங்களை 4க்கு 1க்கு 4ஆக இருக்கணும், இல்லை 1க்கு 6ஆக இருக்கணும். எனக்கு 1க்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம். 6ஆம் நம்பர் வந்துடுச்சுன்னா எனக்கு சி போர்டில் 2 நம்பர் சான்ஸ் இதில் 4 8ங்கிற 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதானே பாருங்கள். ஏன்னா 784 256 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் மேட்சிங்கை தான் நம்ம கொடுக்குறோம். இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? வந்தால் எடுத்துங்க. இதில் 4ஐ பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் அதே மாதிரி 6ஆம் நம்பர் இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் எனக்கு வந்து அப்படி தாண்டி ஆடுறாங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் வரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 86ன்னு வரலாம், இல்லை எப்படி வருதுன்னு தெரியல. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பார்த்துங்க. கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி சீபோர்டை பேஸ் யாராவது வேணும் அப்படின்னா 4 6ங்கிற நம்பர் சீபோர்டு பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் திரும்ப ரெப்பீட்டட் நம்பராக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் கூட நமக்கு திரும்ப 5ஆம் நம்பர் அதே இடத்துல வைக்கிறாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஏன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.